which of the following shall not produce propene? எந்த நாலு இதுல எது வந்து propene கொடுக்காது by reaction with HBr followed by elimination? HBr னா என்னது? addition reaction, electrophilic addition reaction followed by elimination நடக்குச்சுல propene வந்து யாரு கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி ஒரு எலிமினேஷன் மட்டும் நடக்குது. அப்போ மொத்தத்துல ப்ரோபீன் கிடைக்கணும், எப்படியாச்சும் கிடைக்கவே கிடைக்காது இதுட்ட இருந்து ப்ரோபீன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைக்ளோ ஆல்கேன் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து எப்படி ஹெச்பிஆர் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துல ஹெச் போகலாம், இன்னொரு இடத்துல பிஆர் வரலாம். ஓகே, க்ளீவ் ஆகி ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கலாம்? CH2 பிஆர் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் கார்பன் வந்து CH2, அதுக்கப்புறமா CH3. பேசிக்கா என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ கார்பன் 1 2 3 போட்டோமா, 1 2 3. ஸோ கார்பன் 1 2 and 3. ஸோ இந்த இடத்துல லீவ் ஆகி அந்த சைடு வந்து ஹெச் போட்டிருக்கேன், இந்த சைடு பிஆர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எலிமினேஷன் நடக்கலாம், அப்படிதானா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு பேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணீங்க லைக் KOH or NaNH2 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகி உங்களுக்கு பிஆரும் எலிமினேட் ஆகி உங்களுக்கு ப்ரோபீன் கிடைக்கும் பேசிக்கா, அப்படிதானா? ஸோ ப்ரோபீன் கிடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் இதுல. ஸோ இது வந்து தப்பு. ஓகே, செகண்ட் இது பாருங்க. ஸோ செகண்ட் இதுல நீங்க டைரக்டாவே ப்ரோபீன் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ப்ரோபீன் கிடைக்கணும், அப்படிதானா? ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இல்லாட்டி லைக் H3PO4 இல்லாட்டி லைக் P2O5 அந்த மாதிரி ஏதோ ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணீங்கனாலே ஹெச் இருக்குல்ல, ஹெச்சும் OHும் அப்படியே டீஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா CH டபுள் பாண்ட் CH2 கிடைச்சிரும். எனி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நீங்க யூஸ் பண்ணலாம், Al2O3 யூஸ் பண்ணலாம், P2O4 நிறைய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் லைட்டா மெமரைஸ் பண்ணி வச்சுங்க என்னென்னலாம் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதுலயே நம்மளுக்கு ப்ரோபீன் கிடைச்சிட்டு கடைசியில. ஸோ ஆப்ஷன் 3 பாருங்க, CH2 C டபுள் பாண்ட் O. ஓகே, இதுல வந்து இந்த இடம் பாசிட்டிவா இருக்கும், இந்த இடம் நெகட்டிவா இருக்கும். எப்பவுமே எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்க்கு தானே நெகட்டிவ் சார்ஜ் போடணும். ஸோ அப்கோர்ஸ் ஆக்சிஜன் வில் ஹேவ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதுதான் எலக்ட்ரானை எடுத்துட்டு ட்ரை பண்ணும். ஸோ அங்கதான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ இதுல நான் HBr ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ H பிளஸ் அண்ட் Br மைனஸ். ஸோ பிளஸ் வந்து இங்க போகும், மைனஸ் வந்து இங்க போகும், அப்படிதானா? ஸோ என்ன ஆகும்? CH2 டபுள் பாண்ட் C Br, அதுக்கப்புறமா சிங்கிள் பாண்ட் O அண்ட் தென் H இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாட்டோமரைஸ் ஆகும். ஓகே, டாட்டோமரைஸ் ஆகும். ஸோ டாட்டோமரைஸ்னா என்ன ஆகுதுன்னா பேசிக்கா இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ்ல உள்ளது இங்க போயிட்டு இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து இது வந்து எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும்? இந்த H அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு? CH3 C Br and then CO. ஃபர்தரா இதுல ஏதோ எலிமினேஷன் பாசிபிளான்னு பாருங்க. ஃபர்தரா எலிமினேஷன் நத்திங் இஸ் பாசிபிள், அப்படிதானா? ஸோ இதுல உங்களுக்கு ப்ரோபீன் கிடைக்குதா? ப்ரோபீன் கூட கிடைக்கல, ஏதோ டிஃப்ரெண்டான காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது டாட்டோமரைசேஷன்னா என்னதுன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தான் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு பேசிக்கா ப்ரோபீன் கிடைக்கல. ஸோ கடைசி இது பாருங்க, கடைசி இது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? என்ன இருக்கு? CH3 CH2 and CH2Br இருக்கு. ஜஸ்ட் எலிமினேஷன் கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஜஸ்ட் எலிமினேஷன், ஒரு பேஸ் ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஹெச்சும் பிஆரும் சேர்ந்து போய் உங்களுக்கு ப்ரோபீன் கிடைக்கும். தட்ஸ் ஆல் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Okay, thank you.